அனைவருக்கும் சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1938ஆம் ஆண்டில் வெளிவந்த படங்களை வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் தாயுமானவர் என்ற திரைப்படமாகும். இப்படத்தினை மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக டி.ஆர். சுந்தரம் அவர்கள் தயாரித்தார். சரித்திர புகழ்பெற்ற படமாகவும் சாகா வரம் பெற்றதை போன்ற படமாகவும் எடுக்க பல கதைகளை ஆராய்ந்து நம் தமிழ் மொழிக்கு திருப்பாடல் திரட்டை படைத்து அதில் 56 தலைப்புகளில் 1452 பாடல்களையும் அதில் 771 பாடல்கள் கன்னிகளாகவும் 83 பாடல்கள் வெண்பாக்களாகவும் இயற்றிய இந்து மத துறவி தத்துவ ஞானி தாயுமானவரின் வரலாற்றை படமாக்க திட்டமிட்டார். மெய்ப்பொருள் பற்றிய புகழ்பெற்ற பாடல்களை இயற்றிய தாயுமானவரின் வரலாற்றை படமாக்க முடிவு செய்தார் தயாரிப்பாளர் இயக்குனர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். இப்படத்திற்கு கதை வசனத்தை டி.ஆர். செட்டியார் அவர்களை எழுத வைத்தார். தாயுமானவராக யாரை நடிக்க வைக்கலாம் என்று யோசித்தவருக்கு நந்தனாராகவும் பட்டினத்தாராகவும் நடித்து புகழ் பெற்றிருந்த எம் தண்டபாணி தேசிகரை நடிக்க வைக்க முடிவெடுக்கப்பட்டு படப்பிடிப்பை வேகமாக நடத்தி முடித்தார்கள். இனி இப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். கிபி 1706ஆம் ஆண்டில் அப்போது திருச்சியை ஆண்ட மன்னன் முத்துகிருஷ்ணன் நாயக்கரை வேதாரண்ய கோயிலுக்கு விழா ஒன்றிற்கு தலைமை தாங்க தர்மகர்த்தா வரவேற்கிறார். அந்த வரவேற்பால் ஈர்க்கப்பட்ட மன்னர் முத்துகிருஷ்ணன் அந்த தர்மகர்த்தாவை தனது அவைக்கு அமைச்சராக்குகிறார். அமைச்சருக்கு திருமணமும் செய்து வைக்கிறார். அமைச்சருக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனுக்கு தாயுமானவன் என்று பெயரிட்டு வளர்க்கிறார்கள். இதற்கிடையில் மன்னர் முத்துகிருஷ்ணன் இறந்து போகவே அவரது மகன் அரியணை ஏறியதுடன் தாயுமானவனை அமைச்சராக நியமிக்கிறான். தாயுமானவன் புத்திசாலி, தத்துவம் மற்றும் தெய்வத்தின் மீது அதிக நாட்டம் கொள்கின்றான். ஆனாலும் தாயுமானவனின் அற்புதமான யோசனையால் நாடு வளம் பெறுகிறது. ஆனாலும் அவனுக்கோ அமைச்சர் பதவியின் மேல் நாட்டமில்லாமலே போகிறது. மட்டுவார் குழலி என்னும் மங்கையை மணந்து கனக சபாபதி என்ற மகனையும் பெற்று இல்லறத்தில் இருந்தபடியே இறைவனை அதிகமாக பூஜிக்கிறார். ஒரு நாள் நாட்டில் பஞ்சம் பற்றி மன்னனிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மன்னர் என்ன செய்யலாம் என்று தாயுமானவரிடம் கேட்க ஒரு துணியை பிழிகிறார் தாயுமானவர். அந்த வறண்ட பகுதியில் ஏராளமாக மழை பொழிகிறது. இந்த அதிசயத்தில் மயங்கிய ராஜா அமைச்சரான அதாவது தாயுமானவரிடம் சீடனாக சேர்கிறார். அவனை ஆசீர்வதித்த தாயுமானவர், எனக்கு இந்த அமைச்சர் பதவி வேண்டாம், நான் துறவறம் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு என்ற பெரியவரிடம் அருளாசியை பெற்றுக்கொண்டு சராசரி மனிதனின் ஆசைகளை துறந்து பரதேசி கோலத்துடன் புனித இடங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு கடவுள் சமர்ப்பணமான பாடல்களை பாடி பக்தி கொள்ள வைப்பதுடன் விலங்குகளை பலியிட வேண்டாம் என்று தடுக்கிறார் தாயுமானவர். பஞ்சத்தில் பாதிக்கப்பட்ட ராமேஸ்வரத்திற்கு அவர் செல்லும் பொழுது தனது பிரார்த்தனையின் மூலம் மழையை பொழிவிக்கிறார். இதன் மூலம் ராமேஸ்வரம் மக்கள் இவரை கடவுளாகவே வணங்குகின்றனர். இறுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரம் என்னும் ஊரில் முக்தியடைந்து ஜீவசமாதியாகிறார் தாயுமானவர். இப்படியாக இந்த திரைப்படம் முடிகிறது. தாயுமானவராக எம் தண்டபாணி தேசிகர் கச்சிதமாக நடித்திருந்தார். பாடல்களை அவர் பாடி நடித்ததால் கூடுதலாக தாயுமானவர் வேடம் பளிச்சிட்டது. எம்.எஸ். தேவசேனா மிகவும் சிறப்பான வேடத்தில் நடித்து அனைவரையும் கவர்ந்தார். இந்த படத்தில் மொத்தம் 31 பாடல்கள் இருந்தன. பெரும்பாலான பாடல்கள் எம் தண்டபாணி தேசிகரே பாடினார். அந்த பாடல் வரிகளை உங்கள் பார்வைக்கு படமாக தந்துள்ளோம். மேலும் இப்படத்தில் இவர்களுடன் நடித்த சிறப்பான நட்சத்திரங்கள் சி.எஸ். செல்வரத்தினம், டி.இ. கிருஷ்ணமாச்சாரி, டி.ஜி. வெங்கடேசன், பி. சாரதம்மாள், என்.எஸ். ரத்னாம்மாள், பி.எஸ். ஞானம் ஆகியோர் நடித்து இந்த தாயுமானவர் திரைப்படத்திற்கு கூடுதல் பலத்தினை தந்துள்ளார்கள். ஒளிப்பதிவை பி.கே. கிருஷ்ணன் செய்திருக்கிறார். டி.ஆர். சுந்தரத்தின் முத்தான இயக்கம் படம் பார்ப்போரை வெகுவாக கவர்ந்திருக்கின்றது. 19,000 அடியில் எடுக்கப்பட்ட இத்திரைப்படம்
31/12/1938 அன்று வெளியாகி சுமாராகவே ஓடியிருக்கின்றது. தமிழ் சினிமாவில் தாயுமானவரின் வாழ்வைச் சொன்ன ஒரே முதல் படம் இந்த 1938 வந்த தாயுமானவர் திரைப்படம் மட்டும்தான். அந்த அற்புதமான தமிழ் துறவியின் வாழ்வை படமாக்கிய மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும். இந்த திரைப்படம் வெளியான போது வைரத்தின் விலையை பாருங்கள் அன்பு தோழர்களே. தோடு சைஸ் வைரம் ₹1 0.12.0 என்ற விலையில் விற்கப்பட்டுள்ளது. இன்னொரு மாடல் ₹1 0.8.0 என்ற அளவில் வைரங்கள் விற்கப்பட்டிருக்கின்றன. இந்த விளம்பரங்கள் தாயுமானவர் படத்தின் பாட்டு புத்தகத்தில் இருந்தன என்பதை உங்களுக்கு இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு நேயர்களே, இனியும் இதே 1938 ஆண்டில் வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.